இது வந்து என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. மா நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கேம்மா. ஆமாப்பா. வாவ், என்னம்மா அங்க சத்தம்? வாடா வந்துட்டியா? வந்துட்டேன். என்னம்மா தட்டெல்லாம் பல பல பலன்னு இருக்கு, நட்ஸ்லாம் இருக்கு. என்ன சமைக்க போற இன்னைக்கு? சக்கரை பொங்கல் செய்ய போறோம்ப்பா. பொங்கல் வருதுல்ல, ஆமா பொங்கல் செஞ்ச மாதிரி ஆயிடும், விஷ் ஆமா. பண்ண மாதிரி ஆயிடும், நம்ம ஓகே, சாப்பிட்ட மாதிரி ஆயிடும், சப்ஸ்கிரைப்க்கு காட்டுற மாதிரி ஆயிடும். சூப்பர்மா சூப்பர்மா. அம்மா, சக்கரை பொங்கல் எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? நான் தரேன்ப்பா சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா சக்கரை பொங்கலுக்கு? அரிசியும் பாசி பருப்புப்பா ஊற வச்சுன்னு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஓகே, 1/4 கப் வந்து பாசி பருப்பு. பாசி பருப்பு வந்து அப்படியே போடக்கூடாது, கொஞ்சம் கடாயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, கோல்டன் கலர் வர மாதிரி. அதுக்குன்னு தீயெல்லாம் வைக்கக்கூடாது. ஓகே. இப்போ நீ பாசி பருப்பை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டியா ஆல்ரெடி? ஆமா. ஓகே, ஸோ அரிசியோட சேர்த்து குக்கர்ல போடுற, கரெக்டா? ஆமா. நெக்ஸ்ட் என்னம்மா போடணும்? கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும்ப்பா. ஓகே. உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். ஆமாம்மா, சக்கரை பொங்கல் ஏமா உப்பெல்லாம் சேர்க்க போறோம்? இல்ல சொல்றேன். நீ ஏமா கன்ஃபியூஸ் பண்ற திடீர்னு? இது வந்து 6 கப் தண்ணி வச்சிருக்கேன்ப்பா, அளந்து வச்சிருக்கேன். 6 கப் தண்ணி. அரிசி எடுத்திருக்கேன் இந்த சைஸ்ல, இந்த அளவு. இந்த அளவுல அப்படியே 6 கப் தண்ணி ஊத்தணும். ஓகே, இது 6 கப் தண்ணி ஊத்திட்டியா? விசில் வர வரைக்கும் 2 விசில் விட்டா போதும். குக்கர்ல போட்டு 2 விசில் விடணும், கரெக்டா? ஓகே. இது 1 கப் அளவு பச்சரிசி, 1 கப் அளவு பச்சரிசி. ஓகே, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. கொஞ்சம் பால் போட்டிருக்காங்கல்ல, பால் போட்டு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் வந்து இதே டம்ளர்ல 6 கப் தண்ணி ஊத்திருக்கான். ஓகே, 6 கப் சேம் கப்ல வந்துட்டு 6 டம்ளர் தண்ணி போட்டு. எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒன்றும் கவலை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? விசில் போட்டு மூடிடணும். எத்தனை விசில் விடணும்? 2. என்னம்மா 2 விசில் வந்துச்சா? 2 விசில் வந்தாச்சு. ஓ, நல்லா வெந்துச்சாமா? பத்தியா, பால் போட்டிருக்கோம், தண்ணி போட்டிருக்கோம். ஓஹோ, பத்தியா? ஸோ அரிசியும் பாசி பருப்பு, கரெக்டா? இப்போ வந்து வெல்லம் வச்சிருந்தோம்ல, தண்ணியில போட்டு ஊற வச்சு வடிகட்டிடணும். ஏன்னா தூசி எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, வெல்லத்தை வந்து நீ வடிகட்டி உள்ள போட்டுற, கரெக்டா? ஓகே, இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணுமா போட்டு? ஓஹோ, சூடா இருக்கும் போதே நல்லா கிண்டிடணும். ஸோ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணக்கூடாது, அது பதிலாக வந்துட்டு நம்ம நாட்டு வெல்லம் யூஸ் பண்றோம், கரெக்டா? இப்போ வந்து நெய் வந்து நிறைய போடலாம். நம்ம நெய் நிறைய போடுறியா? நமக்கு தேவையான அளவு, கரெக்டா? நெய் போட்டா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஓகே ஓகேம்மா. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வேகணும். மறுபடியும் வேகணுமா? ஓகே ஓகே. வெல்லம் போட்டிருக்காங்களா? ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்துட்டு நல்லா இது வந்துட்டு குக்கர்ல 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வெல்லத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு. இப்பவே சாப்பிடணும் போல இருக்கேம்மா. இன்னும் இருக்குப்பா, நட்ஸ்லாம் சேர்க்கணும். ஓ, நட்ஸ்லாம் ஆட் பண்றியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் என்னம்மா பண்ற? நெய் போட்டு நெய் சூடானதும் தேங்காய் போடணும். ஃபர்ஸ்ட் தேங்காய் போடணுமா? தேங்காய் போட்டா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகே, போடுமா, போடுறேன்னு சொல்லிட்டு. சூடாகட்டும்ப்பா. ஓ, நெய் சூடாகணுமா? அவசரப்படக்கூடாது. நான் எப்பவுமே அப்படிதாம்மா, கொஞ்சம் லைட்டா அவசரப்படுவேன். ஆமாம்மா, அந்த பொங்கல்ல அந்த தேங்காய் இருக்குமே, அதுவா அது? ஓகே ஓகே ஓகே, இப்போதான் எனக்கு இது வருது. நெக்ஸ்ட் என்னம்மா ஆட் பண்ற? இந்தப்பா முந்திரி போடணும்ப்பா. உன்னுடைய நெய் சூடாயிடுச்சா? நெய் சூடாயிட்டு தேங்காய்லாம் போட்டாச்சு. இப்போ நெய் இது முந்திரி இல்லம்மா, நீ அதுக்கப்புறம் சொல்லுவியே நெய் இன்னும் சூடாகல அப்படி இப்படின்ட்டு. சூடாயிடுச்சா? இப்படி நொற வருது பாரு. பாருடா பாருங்கிறியா? ஆமா, பின்ன பார்த்துட்டே கலாய்க்கிறேன் என்ன. அதுக்கப்புறம் வந்து திராட்சை. ஓகே, ஏலக்காருக்கு லாஸ்ட்ல போடணும், அது பொங்கல்ல போடணும். ஓகே ஓகேம்மா, நீ சொன்னா ரைட்டு தான். இது எவ்வளவு நேரமா ஃப்ரை பண்ணணும்? அவ்வளவுதான்ப்பா, கோல்டன் கலர் வந்துச்சு பாரு. முடிஞ்சதா? ஆமா, தீயாம பாத்துக்கணும். ஓ, இந்த அப்படியே நெய்யோட சேர்த்துடணும் பொங்கல்ல. ஓகே, ஸோ அங்க வந்துட்டு குக்கர்ல வந்துட்டு பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு, கரெக்டா? ஓ, ஸோ இங்க வந்துட்டு நீ நட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்ட. ஆமா, முடிஞ்சிச்சு. ஓகே, டன். என்னவா பண்ணிட்டு இருக்க? ஆமாப்பா, கிண்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா, இல்லைன்னா அடி பிடிக்கும். அடி பிடிக்கும்னா? வெல்லம் போட்டிருக்காங்களா? ஆமா, அடி பிடிக்கிறதுனா கீழே போயிட்டு ஒட்டிக்குமே, அதுவா? ஓகே ஓகே. நீ அடி பிடிக்கும்னு சொன்னோம், யாரோ அடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டேன். எல்லாம் பண்ணுவேன் நீ. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ற? ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்கல, ஆமா,
நெய்யோட எவ்வளோ சேர்க்குறேன் பாரு. வாவ், லாஸ்ட் ஏலக்காய் ஸ்மெல்க்கு. சூப்பர்மா, செம்மையா இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் ரெடியா? ஆமா, சூடா சாப்பிட்டா டேஸ்ட் கிடைக்கும். ஏன்? நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது? அது நம்ம இஷ்டம், எவ்வளோ நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா வந்து பயங்கரமா செஞ்சிருக்காங்க சக்கரை பொங்கல். அது பாக்குறதுக்கு வெள்ளம் வந்து கருப்பா இருந்தா கலர் வந்து நல்ல டார்க்கா தெரியும். ஓகே, என்னுடைய வெள்ளம் வந்து கலர் கம்மியா இருக்கு. ஓகே, அதனால வந்துட்டு டார்க்னஸ் வரலையா? ஆமா. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபோட்டோஷாப் பண்ணிடுறேன். வேற என்ன, நீ சும்மா கிடைக்கிற வெள்ளத்தை வச்சுதானே எல்லாமே பண்ணுவாங்க. இல்ல வெள்ளத்துல வந்து டார்க்கும் இருக்கு லைட்டும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அத சொல்றேன். அவ்வளவுதான், நான் முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான், பொங்கல் ரெடி. எவ்வளவு நேரம் வைக்கணும் இதை? ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான், சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட வேண்டியதுதான். இரு போட்டு தரேன். என்னம்மா, சக்கரை பொங்கல் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுப்பா. இது வந்து என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கேம்மா. ஆமாப்பா. வாவ், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா வந்துட்டு பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. சரிம்மா, பொங்கல் ஸ்பெஷல்லு சக்கரை பொங்கல் செஞ்சு காட்டிட்ட. பயங்கரமாக இருக்குது, டேஸ்ட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. உன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிற? டேஸ்ட்டாக சமைச்சிருக்கேன். நீங்களும் நியூ கப்புள்ஸு சமைச்சு சாப்பிடுங்க. சம்பாதிக்கிறது சாப்பிட்றது தான். பொங்கல் வருது, விஷ் யூ ஹாப்பி பொங்கல். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்ன வேணுமோ சொல்லுங்க, செஞ்சு காட்டுறேன். ஓகேம்மா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த பொங்கலை வந்துட்டு ஹாப்பியாக கொண்டாடுங்க. விஷ் யூ அ ஹாப்பி பொங்கல். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இம்ப்ரமேஷன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.